வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவின் துரோகத்தை தெரிஞ்சு வீட்டை விட்டு அடித்து விரட்டுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திகிட்ட காலில் விழுந்து சந்திரா கதறாங்க. இந்த பாருங்க, நீங்கள் தான் எங்கள் அக்காட்ட சொல்லணும், நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், அப்படி அக்காவை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு ஒரு ட்ராமாவை நிகழ்த்துறாங்க. போடி இங்கிட்ட இருந்து அப்படின்னு விரட்டி விட்றாங்க நம்ம சந்திரகலாவை. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி அந்த நகையெல்லாம் எடுத்து யார் யாருக்கு என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி உங்கள் நகை இதில் எது அப்படின்னு கேட்டு கொடுக்குறாங்க. எங்கள் சாமுண்டேஸ்வரி அத்தையை அவன் நல்லாவே ஏமாற்றி இதில் சிக்க வச்சுட்டா, எங்கள் அத்தைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியை நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அக்கா போகிற பார்த்தா யோசித்துட்டு இருக்கிறத பார்த்தா இந்த டிரைவர் மாப்பிள்ளையை என்ன மரமுவனாக ஏற்றுவா போல் இருக்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவளோட யோசனை அப்படி தான் இருக்குது அப்படின்னு நேராக நம்ம தான் எதையாவது ஒன்றை பண்ணி அக்காவுக்கு மனசை மாற்றணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. நேரடியாக சந்திரா நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட போய், அக்கா நீ எதை பற்றி அக்கா நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை என்னென்னமோ நடந்துட்டு நம்மளை சுற்றி இந்த காளியமாக இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு வச்சுருக்கா, இது தெரியாமல் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அக்கா இப்போ கூட எனக்கு காளியம்மா மேலையெல்லாம் சந்தேகம் வரலக்கா, இதை பண்ணினது என்ன கேட்டால் இந்த டிரைவர் மாப்பிள்ளை தான் சொல்லுவேன். அவன் ஒரு டீமை செட் பண்ணி உனக்கு அவமானப்படுத்தணும், நடு தெருவில் கொண்டு வரணும்னு இந்த வேலையை பண்ணிட்டு கடைசியில் உனக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி அவங்கள பிடிச்சி தர்றது மாதிரி பிடிச்சி தந்திருக்கான். இதெல்லாம் நீ வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏக்கா நீ இவனை நம்பாதக்கா, இந்த வலையிலையும் இவன் தான் ஏதாவது செட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நம்ம சந்திரகலாவை பார்க்குறாங்க. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு அவர் நன்மை செய்திருக்காரு, ஆனால் துளி அளவு கூட அதை யோசிக்காமல் அவைய தீமை தான் அவர் செய்திருக்காரு அப்படின்னு என்ன மூட்டி விட்றா இந்த சந்திரா. நம்ம உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சந்திரகலா. நம்மளை சுற்றி இந்த சந்திரகலாவை பற்றி நல்லா நம்ம சாமுண்டேஸ்வரி புரிஞ்சுக்கிட்டு, இவ வேணும்னி தான் நம்ம மாப்பிள்ளைய இப்படியெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கா, இவளை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சந்திரகலாவை ஏற்றி விட கேட்டுட்டு இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோபம் தலைக்கேறுது. ஒன்று போடுறாங்க, என்னடி நான் சின்ன பிள்ளை நினச்சியா, நீ ஒரு ஆளை கெட்டவங்க நீ சொன்ன நம்பணும், நல்லவங்க நீ சொன்னவன நம்பணும், நீ எனக்கு எல்லாம் தெரியும், யார் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதா, காளியம்மா செய்ய துரோகத்தையும் செய்ய தெரியும், இந்த மாப்பிள்ளை செய்யக்கூடிய நல்ல விஷயத்தையும் தெரியும், நான் அவ்வளோ தெரியாமல் ஒன்றும் இல்லை, நான் அப்படி இருந்தால் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கே மாட்டேன், என்னை எதுக்கு நீ ஏற்றி விடுற, நீ உண்மையிலே உனக்கு இந்த காளியம்மா சிவனாண்டி கூட தொடர்பு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னக்கா என்ன இப்படி ஒரு வார்த்தை நீ கேட்டுட்ட, இல்லை அன்னைக்கு பொங்கல் வைக்க போன நேரமும் நீ பிளேட்டை மாற்றின மாதிரி தான் இருந்து, இப்போ நல்லாவே கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம வீட்டில் இருந்து சின்ன சின்ன பொருட்கள் காணாமல் போச்சுல, அந்த சண்முகம் ஏட்டோட ஃபோனு, அது எல்லாமே நீ தான் எங்கேயோ எடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பற்றி இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், டிரைவர் மாப்பிள்ளை படித்து சொன்னார், இந்த சந்திரா உங்களை ஏற்றி விடுறா, நீ ஏன் என் மாப்பிள்ளை ராஜராஜ அவரை சொன்னார், அப்போ எல்லாம் நம்பி விடலை, நீ இப்போ நம்பலை, நீ இப்போ நம்புகிறேன், நீ இப்படியெல்லாம் ஏற்றி விட்டு என்னென்ன செய்ய போகிறான்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுட்டு உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சந்திரா. அதோட பார்த்தோன்னா இந்த பாரு பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, என்னக்கா சொல்கிற, உன் தங்கச்சியை வர நீ தூக்கி எறிஞ்சிட்டு அந்த டிரைவர் பையன் உன்னையும் மயக்கிட்டானா, ரேவதியை மயக்கினது மாதிரி நீனும் அவன் வலையில் விழுந்துட்டாக்கா அப்படின்னு சொல்லினேன்னா, போடி யார் யாருக்கு வலையில் விழ முடியும், அப்படி ஒன்றும் இல்லை, உன் புத்தியை எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது அதுக்கு வேலையை தான் காட்டும் அப்படின்னு உள்ளதுக்கு நீ ஒரு சரியான பாடண்டி, நீ இங்கேருந்து போய்
போயிடு, உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ காளியம்மா சிவனாண்டி முத்துவேலுன்னு கூட்டணி தானே நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா எல்லா நகையும் நான் செட்டில் பண்ணிட்டேன் அத்தை, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரா பெட்டி படுக்கைகளை சுருட்டிட்டு வெளியேறாங்க. அப்போதான் ஒன்னால என் அக்கா என்னை இந்த வீட்டை விட்டு என்னை விரட்டிட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நல்ல விஷயம் தானே அத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், வேற வழியே இல்லை, இவனுக்கு காலையாவது உழுது இங்கே இருக்க வேண்டியதா, இங்கே இருந்தால் தான் இவளை கூட இருந்து குழி பறிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜாவின் காலில் விழுந்து இந்த என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் உங்களை பற்றி தப்பாக தான் அக்கா கிட்ட சொல்லி கொடுத்தனால தான் கோவப்படுறா அப்படின்னு வந்து நடிக்கிறாங்க. காரியானா எந்த கழுதைக்கு காலில் வேணாலும் விழுந்து சரி பண்ணலாம், அதுக்காக தான் இப்போ விழுறேன்டா, நான் என் காலில் விழுறேன்னா உன் காலை வாரி விடுறதுக்கு தான், கண்டிப்பாக இனி அடுத்த ஸ்கெட்சு உனக்கு தான்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாங்க. இந்த பாருங்க, இவங்களெல்லாம் மன்னிச்சு மறுபடியும் இந்த வீட்டில் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து இருக்கும். இவங்க ஒரு நச்சு செடி, வெட்ட வெட்ட வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க. இவங்க புருஷன் சிவனாண்டி காளியம்மா முத்துவேலு கூட இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னதை இப்போ மாதிரி ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டி செடியை பார்த்து நம்ம ராஜா வந்து கேட்க நேரம், ஆமாம் எனக்கு தெரிஞ்சிட்டு மாப்பிள்ள, இவ குணம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு, இவளை நான் தூக்கி வளர்த்ததுக்கு இவ நல்ல விசுவாசத்தை காட்டிட்டா, அவங்க பின்னாடி தான் இவ இருக்கா, இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளியே போக சொல்கிறாங்க. நம்ம சந்திரகலா சிவனாண்டி முத்துவேலு இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து இனி வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு நம்ம சந்திரா பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்து வெளியேறாங்க. இப்போ எங்கே போவோம், நம்ம அத்தைக்கு ஒரு ஃபோனை போடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபோனை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் எங்களை துரத்திட்டு வந்தாங்களே, அப்போவே நாங்கள் தலைமறைவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மருமகளை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அத்தை நானும் உங்கள் கூட வர வேண்டியதான், ஏன்னா எங்கள் அக்கா நீ தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்னை அடித்து விரட்டி வீட்டை விட்டு துரத்திட்டா. இப்போ அவள் கண்ணுக்கு அவள் மாப்பிள்ளை அந்த டிரைவர் பையன் தான் உயர்ந்ததுன்னா தெரியும், என்னை வந்து அவள் மதிக்கவே இல்லை, வீட்டை விட்டு வெளியே போடி சந்திரா துரோகி அப்படின்னு வந்து என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டா. என் அக்கா அவளை சும்மா விடக்கூடாது அத்தை, உங்கள் கூட நான் நேரடியாக சேர்ந்துறேன், அவள் கூட இருந்து அவளுக்கு காலை நான் வார முடியலை, குளிப்பறிக்க முடியலை, ஆனால் அவளை தள்ளி இருந்தாலும் வந்து நான் அவளை வந்து அவமானப்படுத்தணும், அவளை நடுத்தருவில் கொண்டு வரணும், அதுக்கெல்லாம் இனி வந்து உங்களை மாதிரி இருந்து எதிர்க்கலாம் நீ வந்து துணிஞ்சிட்டே அப்படின்னு வந்து சொன்னேன்னா, சபாஸ் மருமகளை நீ வா, உனக்கு வருகையால் என் வீடு வந்து காத்திருக்கா, ஆனால் இப்போ நான் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு காலம் இந்த சாமுண்டேஸ்வரியை நடு தெருவில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்து வேலை பார்க்குற அந்த பரமேஸ்வரி அம்மாவுக்கு என்ன ஒருவேளை இந்த ராஜசேதுபதியோட ஃபேமிலி இவங்க ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டிருக்குமா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசனை போடுறாங்க. எந்த விஷயம் வந்து நம்மளுக்கு நடந்ததோ அது வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்க என் கணவர் சொன்னது ஒருவேளை இந்த ஃபேமிலியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சந்தேக கண்ணோட நம்ம பரமேஸ்வரி வந்து இருக்காங்க. வணக்கம்.